வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் 2001 வருஷம் லிவிங்ஸ்டன், தேவயானி, ஸ்ரீவித்யா, வடிவேலு மற்றும் பலர் நடித்து எஸ் ராஜசேகர் அவரோட இயக்கத்தில், தேனிசை தென்றல் தேவா அவரோட இயக்கத்தில் வெளிவந்த படம் என் புருஷன் குழந்தை மாதிரி. அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று காமெடி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கல்ட்டு கிளாசிக் மூவி ரொம்ப பிடிக்கும், நாட்டுப்புற பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறது மட்டும் தொடர்ந்து இந்த விமர்சனத்தையும் பார்க்கலாம், இந்த படத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வில்லேஜில் ஒரு சொந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையாராக பார்த்தா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டனா தன்னோட மாமா பொண்ணை தேவையான பார்த்துக்கிட்டனா லவ் பண்ணுறா. அப்படி தன்னோட மாமா பொண்ணை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றா. அப்படி அந்த மாமா பொண்ணு பார்த்தீங்கன்னா சிட்டியில் போய் படித்து கொஞ்சம் மாடர்னாக இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றா. அப்படி கல்யாணம் பண்ணி ஆசைப்படும்போது கல்யாணத்துக்கு முதல் நாள் அந்த ஊரில் ஒரு திருவிழா வருது. திருவிழாவில் அந்த கரகாட்டம் ஆட வரக்கூடிய ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துக்கிட்டனா ஒரு உறவில் இருந்தார். அப்படி அந்த உறவுனால அந்த கரகாட்டம் ஆடுற பொண்ணு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகிடுது. அதே மாதிரி சேம் டைம் தேவயானிக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிடுது. இப்படி 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் படும் பாடு தான் படத்தோட மீதி கதை. இப்படி சிம்பிளாக சொன்னாலும் இந்த படத்தை நம்ம ராஜசேகர் சார் பார்த்தீங்கன்னா எடுத்த விதம் பார்த்துக்கிட்டனா பாராட்டத்தக்கது. ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காமெடியில் பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சிருப்பா. அப்படி முக்கியமாக பார்த்துக்கிட்டனா லிவிங்ஸ்டனுக்கும் வடிவேலுக்கும் உண்டான காமெடி பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த புகழ்பெற்ற பார்த்தீங்கன்னா வருங்கால ஜனாதிபதி குமரேசன் சொல்லும்போது வடிவேலு சொல்கிற காமெடி பார்த்தீங்கன்னா கூவனை காசுக்கு மேலே கூவலாண்டா கொய்யா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா லிவிங் சொல்ல அப்படி காசாடா முக்கியம், கூவதாண்டா முக்கியம். அதுவும் இவன் பார்த்துக்கிட்டனா வித்தியாசமாக கூறாம பாரு, இவன் கூவல் திலகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை கையில் கொடுப்பா. அப்படி அந்த காசை பார்த்திங்கன்னா வடிவேலு அவர் பின்னாடியே பிடுங்கிக்கிட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு மொத்த காசையும் பிடிக்கிட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும். அந்த அளவுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்னப்பா நம்ம கம்பெனி முத்திரை போட்டிருக்க அப்படின்ட்டு, எனக்கு அவர் பேர் தெரியலைங்க, அவர் பேர் எனக்கு சரி ஞாபகம் வரல. நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு நியூஸ்லாம் பார்த்தேன், எனக்கு அவர் பேர் சரி ஞாபகம் இல்லை. அவர் பார்த்துக்கிட்டனா ஒரு பைத்தியக்கார கேரக்டர் நடிச்சிருப்பா. அப்படி படம் முழுக்க பார்த்துக்கிட்டனா வடிவேலுக்கும் அவருக்கும் பார்த்துக்கிட்டனா ஏடிஎம் பூட்டி மாதிரி ஓடலில் ஓடியாதாவே இருக்கும். அந்த படத்தில் பார்த்துக்கிட்டனா சீட்டு கட்டு விளையாடும்போது பார்த்துக்கிட்டனா ஒரு சீன் வரும். ஐயா ஒரு கட்டுக்கு எத்தனை சீன் தெரியுமா, அது தெரிஞ்சு நான் இங்கே உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சீனாகட்டும், நான் ஒன்றை பார்க்கல உன் காதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாகட்டும், அவரை காதை கடிச்சு போட்டு இனிமேல் காது கேட்காதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிற சீனாகட்டும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சீன் பார்த்துக்கிட்டனா நான் பார்த்துக்கிட்டா உன் காது சட்டம் பார்த்தியா, அதே மாதிரி நீயும் பார்த்தா என் காத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுற சீனு. அதுக்காக நான் பார்த்திங்கன்னா 5-6 கிலோமீட்டர் ஓடி அப்படின்னு வழியில் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டுனா வேறு லெவலாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காமெடிலாம் இப்போயும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்முன்னாடி போகுது. அந்த காமெடிலாம் மறுபடியும் அந்த காமெடி பார்க்கணுமே அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கண்முன்னாடி போகுது அந்த படத்தில் காமெடிலாம். அந்தளவுக்கு படத்தில் காமெடியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் வடிவேலுக்கும் லிவிங்ஸ்டனுக்கும். அதே மாதிரி தேவயானி பார்த்துக்கிட்டா மாமா பொண்ணாக வந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டனா ஒரு அற்புதமாக நடிப்பை பார்த்தா காட்டியிருப்பாங்க. தான் பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டனா யதார்த்தமாக தான் பார்த்துக்கிட்டனா ஏதோ ஒரு இதனால் பார்த்தா அவர் பார்த்தா நடந்துக்கிட்டா அப்படி போதையில் நடந்துக்கிட்டா. அப்படி ஆனாலும் பார்த்தீங்கன்னா மனசளவில் தனக்கு துரோகம் பண்ணலை அப்படிங்கிறது உண்மையை ஏற்றுக்கிட்டு அவர் கூட பார்த்துக்கிட்ட குடும்ப நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்ட சீனாகட்டும். பின்னாடி பார்த்தா தான் கணவன் பார்த்தா துரோகம் பண்ணிட்டா. அப்படி தன்னையும் பார்த்துக்கிட்டு அந்த துரோகம் அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறா அப்படின்ட்டு உதவி பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க நடிக்கூட சீன் ஆகட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஸ்ரீவித்யா பார்த்துக்கிட்டனா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்தாலும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ரொம்ப பலமான கதை இருக்குது, பலமான ரோல் இருக்குது. அந்த ரோல் பார்த்தா சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வில்லனாக நடிச்சிருக்கவர் மன்சூலிக்கான கிடையாது, பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அவரும் பார்த்துக்கிட்டனா ஒரு அற்புதமாக, அதாவது இவரோட அண்ணமையனாக உருவாப்படி அண்ணனா உருவாப்படி அவரும் பார்த்துக்கிட்டனா சூப்பராக நடிச்சிருப்பா அப்படின்னு வச்சுக்கலாமே. நிறைய படத்தில் வில்லனாக பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு பேர் ஞாபகம் வரலைங்க, அதனால தான் அவர் யாருன்னு சொல்ல முடியல. நிறைய படத்தில் பார்த்தேன், கேப்டன் படத்தில் பார்த்தா வில்லனாக நடிச்சிருப்பா. அப்படி அவரும் பார்த்தீங்கன்னா நடிப்பு அற்புதமாகவே இருக்கும்.
அவருக்கு வந்து பார்த்தா ஏட்டு போட்டியாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வடிவேலு காமெடிக்காண்டி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். வடிவேலு காமெடின்னு சொன்ன உடனே தான் பார்த்தீங்கன்னா தேனிசை தென்றல் தேவாவோட பாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கப்படம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களும் அற்புதமாக இருக்கும், பின்னணியும் அற்புதமாக இருக்கும். எனக்கு அந்த சீன் இந்த படத்தில் ஒரு ரொம்ப சீன் பிடிச்ச சீன் வச்சுக்கலேன். நம்ம தேவயானியை வந்து பார்த்துக்கிட்டா பொண்ணு கேட்குறக்கான பார்த்து தேவயானி அப்பா வந்து பார்த்துக்கிட்டினா மரத்தில் கட்டி வச்சுட்டு அடிப்பாப்படி. அப்போ அடிக்கும்போது அது பார்த்துக்கிட்டினா ஒரு சவுண்டு வரும், சவுண்டு கொடுப்பாப்படி. அந்த சவுண்டு வந்து பார்த்துக்கிட்டினா எனக்கு அந்த சவுண்டுக்கு அந்த சவுண்ட் அப்படியே காதில் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. ஏன்னா அந்த சவுண்டு வந்து பார்த்துக்கிட்டினா ஐயோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாப்படி. எனக்கு அவங்க பேர் தெரியலிங்க. எனக்கு அவங்க பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கல. எழுதி வச்சுன்னா அவங்க பேர்லாம் படித்து நான் சொல்லிடுவேன். பட் ஆனால் எழுதி வைக்காமல் பேசிக்கிட்டு இருக்கனால எனக்கு பேரெலாம் தெரில. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நான் யாராக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தென்னை மரத்தில் வந்து பார்த்துக்கிட்டா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் போட்டு மேலே அடிப்பாப்படி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரை தென்னை மரத்தை கட்டி வச்சுட்டு சாட்டை வச்சு அடிப்பாப்படி. நான் அவன் பொண்ணை கட்டிக்கிற ஐடியா கேட்டேன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டா சாட்டையாலே அடிப்பாப்படி. அப்போ அடிக்கும்போது அவர் கொடுக்குற அந்த சவுண்டு வந்து பார்த்துக்கிட்டினா அந்த மாதிரி சவுண்டு பார்த்தா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தேவயானி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கப்படமாக இருந்தாலும், ஸ்ரீவித்யாவும் பக்கப்படமாக இருந்தாலும், வடிவேலும் லிவிங்ஸ்டன் காமெடி தான் அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தொய்வில்லாமல் கொண்டு போணுச்சு. அதே மாதிரி ஒரு சீனை வந்து பார்த்துக்கிட்டினா சித்தப்பு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்கிற சீனை வந்து சரக்கடிக்க சீனை வந்து பார்த்துக்கிட்டினா எப்போ சித்தப்பு நீங்கள் வந்த அப்படின்னு கேட்காட்ட வடிவேல் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டினா அற்புதமாக இருக்கும். என்னப்பா நீ எது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலிக்கரை பார்க்குறதே இல்லையா, எல்லா அங்காளி பங்காளி பக்கத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்து சொல்ல முடியும். சித்தப்பு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குற சீன்லாம் பார்த்துக்கிட்டினா அது வேறு மாதிரி இருக்கும். அது சொல்லலாம். அந்த காமெடிக்காண்டி இந்த படத்தை நீங்கள் சலிக்காமல் பார்க்கலாம். இத்தனை டைம் பார்த்தாலும் அந்த காமெடிலாம் நமக்கு வந்து பார்த்தா அப்படியே மனசுக்குள்ள நின்றுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா வரக்கூடிய காமெடி வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வடிவேலுக்கு வந்து இந்த படத்தை பார்த்தா கொடுக்கப்பட்ட ரோல் வந்து பார்த்தா சூப்பராக நடிச்சிருப்பாப்படி. அந்த கேரக்டராகவே வந்து பார்த்தா வாழ்ந்துருப்பாப்படி. சூப்பராகவே இந்த படம் முழுக்க வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா தொய்வில்லாமல் போனதுக்கு வடிவேல காமெடிங்கிறத பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வடிவேலுக்கும் லிவிங்ஸ்டனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வடிவேலும் லிவிங்ஸ்டன் படம் நடித்தாங்க. அந்த படத்தை பற்றி அடுத்த மாதம் கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த படத்தை நான் நாளைக்கு பேச ஐடியாவில் இருக்கேன். அது என்ன படங்கிறத படத்தோட பேரோட நான் நாளைக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்ல முடியாது. நாளையோ நாளை கழிச்சோ வரக்கூடிய ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வாக தான் போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி குறைச்சிக்கிட்டு அந்த குடும்ப சூழ்நிலையாகவே போனதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கம்மியாகவும் கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கிறனால செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கம்மியாக இருக்கனால கொஞ்சம் தொய்வாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த படம் ஒரு டைம் இல்லை, காமெடிக்காண்டி நீங்கள் எத்தனை பேர் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை கூட வேறு பாடல்களும் சரி காமெடியும் சரி நடித்த நடிகர்களாகட்டும் அனைவருமே அவங்களால என்ன தேவையை கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். காமெடிக்காண்டி இந்த படத்தை நான் மறுபடியும் பார்த்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பார்த்தா எனக்கு காமெடி இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக டைம் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குற அனைவருமே முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பழைய படங்கள் புதிய படங்கள் ரிவ்யூ பிடிக்கிறவங்களுக்கும் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிக்லையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.